பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 13. வியாழன் டிசம்பர் 14, 1882. பிற்பகல் வேளை. தக்ஷிணேஸ்வர கோயில். விஜயகிருஷ்ண கோஸ்வாமி குருதேவரை காண வந்திருந்தார். 2-3 பிரம்மசமாஜ அன்பர்களும் உடன் வந்திருந்தனர். அவர்கள் கல்கத்தாவிலிருந்து ஒரு படகில் குருதேவரின் மிக சிறந்த பக்தரான பலராமுடன் வந்திருந்தார்கள். பிற்பகலில் குருதேவர் சற்று ஓய்வெடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் பக்தர்கள் அதிகமாக வருவார்கள். குருதேவருடன் தனித்து பேச விரும்புபவர்கள் பொதுவாக மற்ற நாட்களில் வருவார்கள். பரமஹம்சர் கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்தார். விஜயர், பலராம், மா மற்றும் பல பக்தர்கள் கிழக்கு முகமாக அவரை பார்த்தபடி சிலர் பாயிலும் சிலர் தரையிலுமாக அமர்ந்திருந்தனர். அறையின் மேற்கு வாசல் வழியாக கங்கையை காணலாம். குளிர்கால கங்கை அமைதியாக தெளிந்த நீருடன் தவழ்ந்து சென்று கொண்டிருந்தாள். மேற்கு கதவை அடுத்து அரை வட்ட வராந்தா, அதை அடுத்து பூந்தோட்டம், பின்னர் தடுப்பு சுவர், அதற்கும் அப்பால் புவியோரின் பாவங்களை போக்கும் புண்ணிய கங்கை காளிக்கோவிலை வருடியவாறு ஆனந்தமாக ஓடிக்கொண்டிருந்தாள். குளிர்காலம். எல்லோரும் கம்பளி போர்வை போர்த்து இருந்தனர். விஜயர் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அதனால் புட்டியில் மருந்து கொண்டு வந்திருந்தார். உரிய வேளையில் குடிப்பார். விஜயர் சாதாரண பிரம்ம சமாஜத்தில் சம்பளம் பெறும் ஓர் ஆச்சாரியர். மேடை ஏறி சொற்பொழிவு செய்வது அவரது வேலை. இப்போதெல்லாம் பிரம்ம சமாஜ கொள்கைகள் பலவற்றில் அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் என்ன செய்வார்? சம்பளத்திற்கு வேலை செய்கின்ற அவரால் தம் கருத்துக்களை கூறவோ விருப்பம்போல் செயல்படவோ இயலவில்லை. விஜயர் கண்ணியமான குடும்பத்தில் பிறந்தவர். அத்வைத கோஸ்வாமியின் சந்ததியில் வந்தவர். அத்வைத கோஸ்வாமி ஒரு ஞானி. அவர் உருவமற்ற பரம்பொருளை தியானித்தார். அதே வேளையில் பக்தியின் மிக உயர்ந்த எல்லையையும் காட்டி சென்றார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் நெருக்கமான சீடர்களுள் ஒருவர் அவர். ஹரி பிரேமையில் பித்து பிடித்தவராக தம்மை மறந்து ஆடுவாராம். அப்படி ஆடும்பொழுது உடுத்தியிருக்கும் துணி கூட நழுவி விழுந்து விடுமாம். விஜயர் உருவமற்ற பரம்பொருளை தியானித்து வந்தார். ஆனால் மகா பக்தரான அத்வைத கோஸ்வாமியின் இரத்தம் அவரது உடலிலும் ஓடியதல்லவா? எனவே அவரில் இருந்த ஹரி பிரேமை என்னும் விதை முளைத்து எழுவதற்கு தயாராக இருந்தது. அதற்கான வாய்ப்பிற்காக காத்திருந்தது, அவ்வளவுதான். ஆகவேதான் தேவர்களுக்கும் காண கிடைக்காத ஸ்ரீராமகிருஷ்ணரது ஹரி பிரேமையின் துள்ளி எழுகின்ற வெறியைக் கண்டு அதில் தம்மை இழந்து விட்டார். பாம்பு எவ்வாறு பாம்பாட்டியின் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு அவனது அருகிலேயே கிடக்குமோ அதுபோல் விஜயரும் குருதேவரின் திருவாயிலிருந்து வெளிவருகின்ற அமுதமொழிகளை கேட்டு அதிலேயே தம்மை இழந்து அவரது அருகிலேயே அமர்ந்திருப்பார். ஹரி பிரேமையில் மூழ்கி குருதேவர் குழந்தை போல் ஆடும்போது விஜயரும் அவருடன் சேர்ந்து ஆடுவார். ஏடேதாகாவிலுள்ள விஷ்ணு என்பவன் சில நாட்களுக்கு முன்பு கத்தியால் தன் கழுத்தை வெட்டிக்கொண்டு மாண்டான். அவனை பற்றிய பேச்சு அன்று முதலில் எழுந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் விஜயர், மா மற்றும் பிற பக்தர்களிடம் கூறினார். அந்த பையன் இறந்தது பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து மனம் வேதனையில் மூழ்கியுள்ளது. அவன் இங்கே அடிக்கடி வருவான். ஸ்கூல் படித்து கொண்டிருந்தான். உலக வாழ்க்கை பிடிக்கவில்லை என்று சொல்வான். மேற்கு பிரதேசத்திற்கு போய் தன் உறவினர் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்தான். அங்கே மைதானத்திலும் காட்டிலும் மலைகளிலும் தனிமையில் உட்கார்ந்து தியானம் செய்வான். பல தெய்வீக காட்சிகளை கண்டதாக கூறுவான். இதுவே அவனுக்கு கடைசி பிறவியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். முற்பிறவியில் அதிக வேலை செய்திருக்க வேண்டும். சிறிது பாக்கி இருந்தது. அதுவும் இப்போது தீர்ந்துவிட்டது என்று தோன்றுகிறது. முற்பிறவி சம்ஸ்காரத்தை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் கேட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு சமயம் அடர்ந்த காட்டில் ஒருவன் பிணத்தின் மேல் அமர்ந்து தேவியை குறித்து சாதனை செய்து கொண்டிருந்தான்.
அவன் கண்முன் பல பயங்கர காட்சிகள் தோன்றின. கடைசியில் ஒரு புலி வந்து அவனை தூக்கி கொண்டு போய்விட்டது. அங்கே வேறொருவன் புலிக்கு பயந்து மரத்தின் மீது உட்கார்ந்திருந்தான். பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருப்பதைக் கண்டு அவன் கீழே இறங்கி வந்து அந்த பிணத்தின் மீது உட்கார்ந்து சாதனை செய்ய தொடங்கினான். சற்று நேரம் ஜெபம் செய்த மாத்திரத்திலேயே அவனுக்கு தேவியின் தரிசனம் கிடைத்தது. உன்னை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வேண்டும் வரம் கேள் என்றாள் தேவி. அவன் தேவியின் திருவடிகளில் வீழ்ந்து, அம்மா, முதலில் உன்னை ஒன்று கேட்க விரும்புகிறேன். உன் செயல் எனக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த மனிதன் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு பொருட்களை தயார் செய்து இவ்வளவு நாட்கள் சாதனை செய்தான். அவனிடம் உனக்கு கருணை பிறக்கவில்லை. எனக்கோ ஒன்றும் தெரியாது. நான் உன் பெயர் சொல்லாதவன், சாதனை செய்யாதவன், ஞானமற்றவன், பக்தி இல்லாதவன். என் மீது உனக்கு இவ்வளவு கருணை ஏன் என்றான். தேவி சிரித்துக்கொண்டே கூறினாள், மகனே, உனக்கு முற்பிறவி நினைவு இல்லை. நீ பல பிறவிகளாக என்னை குறித்து தவம் செய்து வந்திருக்கிறாய். அந்த சாதனைகளின் வலிமையால் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதனால்தான் என் காட்சியை பெற்றாய். எனவே என்ன வரம் வேண்டும் என்று இப்போது கேள் என்றாள். ஒரு பக்தர் கூறினார், தற்கொலை செய்து கொண்டான் என்பதை கேட்கவே பயமாக இருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், தற்கொலை செய்து கொள்வது பெரும் பாவம். அப்படி செய்வதால் திரும்ப திரும்ப பிறவி எடுக்க வேண்டும், வாழ்க்கையின் வேதனைகளை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இறைக்காட்சியை பெற்றபின் ஒருவன் உடலை விடுவானானால் அதை தற்கொலை என்று சொல்ல முடியாது. உடலை இவ்வாறு விடுவதில் தவறு இல்லை. ஞானம் அடைந்த பிறகு சிலர் உடலை விட்டு விடுகின்றனர். மண் அச்சில் பொற்சிலையை வார்த்துவிட்டால் அச்சை வைத்தும் கொள்ளலாம், உடைத்தும் விடலாம். பல ஆண்டுகளுக்கு முன் வராக நகரிலிருந்து ஓர் இளைஞன் அடிக்கடி வந்து கொண்டிருந்தான். வயது 20 இருக்கலாம். கோபால் சேன் என்பது அவனுடைய பெயர். இங்கே வந்தால் போதும், அவனுக்கு பரவச நிலை அதிகமாகிவிடும். அவன் கீழே விழுந்து கை கால்களை உடைத்து கொள்ளாமல் இருப்பதற்காக ஹிருதயன் அவனை பிடித்து கொள்ள வேண்டியிருக்கும். அந்த இளைஞன் ஒரு நாள் என் காலை பிடித்து கொண்டு, நான் இனிமேல் இங்கே வர முடியாது, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். சில தினங்களுக்கு பிறகு அவன் உடலை விட்டுவிட்டான் என்று கேள்விப்பட்டேன். மக்களில் 4 வகை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பத்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள். உலக வாழ்க்கை ஒரு வலை போன்றது. மக்கள் மீன்கள். சொந்த மாயையால் இந்த உலகை படைத்த இறைவன் மீனவன். வலையில் மாட்டிக்கொண்டிருக்கும் சில மீன்கள் வலையை அறுத்து கொண்டு தப்பிக்க, அதாவது முக்தி பெற முயல்கின்றன. இவற்றை முமுட்சுக்களுக்கு ஒப்பிடலாம். தப்ப முயல்பவை எல்லாமே தப்ப முடிவதில்லை. 2 மீன்கள் தபாங் என்ற சத்தத்தோடு தப்புகின்றன. அப்போது அருகில் உள்ளவர்கள், பார்த்தாயா, அந்த பெரிய மீன் தப்பிவிட்டது என்று பேசிக்கொள்வார்கள். இப்படி தப்பிக்கின்ற 2 தான் முக்தர்கள். சில மீன்கள் இயல்பாகவே எச்சரிக்கையாக இருக்கும். அவை ஒருபோதும் வலையில் அகப்பட்டு கொள்வதில்லை. நாரதர் போன்ற நித்தியர்கள் சம்சார வலையில் அகப்படுவதே இல்லை. ஆனால் பெரும்பாலான மீன்கள் வலையில் சிக்கிக் கொள்கின்றன. நாம் வலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாம் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணமும் அவற்றிற்கு இல்லை. வலைக்கயிற்றை பற்றிக்கொண்டே இங்கும் அங்கும் நீந்துகின்றன. தண்ணீரின் அடியில் சென்று சேற்றில் மறைந்து கொள்ள முயல்கின்றன. தப்புவதற்கு எந்த முயற்சியும் செய்வதில்லை. சொல்லப்போனால் இன்னமும் நன்றாக சேற்றில் அழுந்திக் கொண்டிருக்கின்றன. இத்தகையவர்களே பத்தர்கள். வலையில் பிடிபட்டிருந்தும் தாங்கள் அங்கே சுகமாக இருப்பதாக நினைத்துக் கொள்கின்றனர். பத்தர்கள் உலகியலில், அதாவது காமினி காஞ்சனத்தில் பற்று கொண்டிருக்கின்றனர். அழுக்கு கடலில் மூழ்கி கிடக்கின்றனர். ஆனால் சுகமாக இருப்பதாக நினைக்கின்றனர். முமுட்சுக்களும் முக்தர்களும் உலகியல் வாழ்க்கையை பாழும் கிணறாக நினைக்கிறார்கள். அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால்தான் சிலர் ஞானமடைந்த பிறகு, இறை அனுபூதிக்கு பிறகு உடலை விட்டு விடுகின்றனர். ஆனால் இப்படி உடலை விடுவது எளிதான காரியமல்ல. பத்தர்கள், அதாவது உலகியல் மனிதர்கள், எந்த வழியிலும் விழிப்புணர்வு பெறுவதில்லை. எத்தனை துன்பங்கள், எத்தனை அதிர்ச்சிகள், எத்தனை ஆபத்துக்கள், எனினும் அவர்களுக்கு புத்தி வருவதில்லை. ஒட்டகம் முட்செடியை விரும்பி தின்கிறது.